படம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். முக்கியமா சொல்லப்போனா நான் ஏற்கனவே சொன்னதான். ஃப்ரெஷர்ஸ் நடிச்சிருக்காங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் மாரி தெரியல. எல்லாருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மாரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல கூட அந்த ஜாதி கலவரத்த பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ காதல பத்தி சொல்லியிருக்காங்க. ஆணவ கொலைகள் அது எல்லாமே இல்லாம எல்லாருமே கொஞ்சம் மனிதாபிமானமா இருந்துக்கணும். பெரியவங்க பெற்றோர்கள் வந்து பசங்கள புரிஞ்சுக்கணும். பசங்களும் வந்து பெற்றோர்கள புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ரகுலுமே இருக்காது. இதுலயுமே வந்து அந்த லவர்ஸா வெளியில வந்ததுக்கு அப்புறமா, பெற்றோர்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா, எப்படி அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்றத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்களுக்குள்ள அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. எல்லாருமே லவ் அப்படி ஒரு இதுல வந்து கான்செப்ட்ல வந்து நெறைய யோசிக்கிறாங்க. ஆனா அது பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தெரியறதில்ல. ஒரு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட இருக்கும்போது தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபைன். ஏன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் அமையறவங்களுக்கு அமைஞ்சிர மாட்டே எல்லாருக்கும் அப்படி வந்து நடக்கிறதில்ல. எத்தனையோ நெகட்டிவிட்டி இந்த மாரி நெறைய படங்கள்ல வந்து காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த அரசியல் பரபரப்புக்கு நடுவுல நம்ம சிஎம் சார் விஜய் சார பத்தி பேசியிருக்கிறது ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் குடுத்திருக்கு. ஸோ அவரோட இப்போ ஹீரோவே வந்து விஜய் ஃபேனா இருந்துட்டு, நற்பணிகள் வச்சுட்டு நெறைய நலத்திட்டங்கள் பண்ற மாரி படத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த படத்த வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து கேஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் ஜென்ரேஷன்ல எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான இதுவா இருக்கு. ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ரொம்ப எதிர்ப்பா மாறிடுறாங்க. அந்த பொண்ணு மேல இருக்க பாசம் எல்லாமே எப்படி ரிவெஞ்சா மாறிடுது. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட ரிவெஞ்ச் அவங்கள போய் சாவடிக்கிற நிலைமைக்குலாம் இருக்காங்க இப்போ. ஸோ இந்த படம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லாம லவ் தானே அந்த கேஸ்ட் தூக்கி போடுங்க அப்படின்ற ஒரு இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வைலன்ஸ் ரொம்ப இல்லாம வந்து ஒரு நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. ஒரு உட்காந்து பாக்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப லேக் இல்லாம நல்லா இருக்கு பார்க்க. படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்க. அதே போல் ரொம்ப இந்த ஜாதி வெறி பிடிச்சி பண்ணுறவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய படம். எப்போ நம்ம திருந்தமோ அப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம். திருந்தாமல் ஒரு கொலை பண்ணி இது பண்ணி ஜெயிலுக்கு போய் இது பண்ணினாலாம் உண்மையாக வெரி குட் தீம், நல்ல தீம். அதே போல் இன்டர்வல் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஐ மீன் ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. மாட்டுவாங்களா ஹீரோ ஹீரோயின் அவனுக்கு துரத்துறது இது பண்ணுறது. அதே போல் கரெக்டாக ஓவர்டேக் பண்ண போயிட்டு அவங்க அடிக்கிறது பின்னாடி தலையில், அதெல்லாம் உண்மையாக நல்ல டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க சார். சரி, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், விஜய் இல்லை விஜயோடைய விஜயோட ஃபேன் ஆட்டம் அவரோட நல்லா இருக்கு. ஆக்சுவலாக விஜய் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். காமிச்சது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால லாஸ்ட் வரையும் பார்த்தோம். பிடிக்கலாம் ஏந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மனு படம் பேர் நல்லா இருக்கு. லவ் சப்ஜெக்ட் தான், பட் ஓல்டாக இருந்தாலும் நல்லா எடுத்துருக்குறாங்க. இந்த ஆணவ கொலை பற்றி தான் மெசேஜ். பட் அதை எப்படி சொல்லணுமோ அதை வில்லேஜ் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வில்லேஜ் ஸ்டைல் தானே நிறைய நடக்கும் ஆணவ கொலைகள், அதனால் அவங்கள சார்ந்து தான் எடுத்துருக்காங்க. ஃபைட்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நார்மலாக போகுது, பார்க்கலாம் ஒரு டைம். இல்லை எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ, அதுக்கப்புறம் வில்லன் வந்து பெரியவரோட சின்னவர் விஜய் செல்வன் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா அந்த கோவம்லாம் முகத்தில் எல்லாம் காட்டி வில்லன் செய்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ் அவரை காமிப்பாங்க. அதாவது அவருடைய டிஷர்ட்லலாம் போட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது படத்துக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ். தளபதியை காமிச்சா ஒரு ப்ளஸ் தானே. படம் நல்லா இருந்தது சார். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏதோ எல்லா இருக்கிற மூவி மாதிரி தான் இருக்குன்ட்டு வந்து நினச்சி வந்தோம். பட் இது உள்ள வந்து பார்க்கும்போது தான் வந்து 4 விதமான கான்செப்டே வந்து ஒரே மூவியில் வந்து எடுத்துறாங்க. சில இதில் வந்து எல்லா மூவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு வில்லனு, இவங்க சாவடிக்கிறது அவங்களது அப்படி தான். பட் இதில் வந்து என்னன்னாக்கா டோட்டல் எல்லாத்தையும், அதாவது 4 கான்செப்டையும் வந்து ஒரே இதுவாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்ல வராங்கனாக்கா ஜாதியை ஒழிப்போம், ஜாதின்றது. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதே ஜாதி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஜெனரேஷன்லேயாவது வந்து கம்பல்சரி வந்து ஜாதியை ஒழிக்கணுன்றது தான் வந்து இந்த படத்தோட கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா ரொமான்டிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஷோர், கண்டிப்பாக வந்து குடும்பமாக பார்க்கலாம் சார். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டைரக்டர் எல்லாம் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் படம் வந்து அந்த கேஸ்ட்டு இது
அது ஆல்ரெடி இருக்கு. பட் இந்த இதில் வந்து ட்ரெண்டிங்காக சேஞ்ச் ஆயிருக்கு. பிகாஸ் எல்லாமே ஓல்டன் டேஸ் அண்ட் ஆல் அந்த கேஸ்ட் தான் பெரிய இதான்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டைரக்ஷனும் குட்டாக இருக்கு. அந்த ஆக்டர்ஸ் ஆல் ஆர் ஆக்டட் வெல். ஹீரோ டன் த கிரேட் ஜாப். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் வில்லன் அண்ட் ஆல் ஆர் வெரி குட். டைரக்ஷன் இஸ் குட். எல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்க. ஓகேவா? இட்ஸ் என்ஜாயபிள். ஃபேமிலியோட வந்துடலாம். நைஸ் இட் இஸ். அதுதான் இங்கே ஜாதி, அந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மனுஷங்க ஒன்று தான். ஜாதி பணம் லோ அண்ட் அப் அண்ட் இல்லாமல், போர் அண்ட் ரிச் பீப்புள் இல்லாமல் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல். நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதான் சொன்னேனே, எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது அதில் மிஸ்டர் விஜய் செல்வன், தேவிஸ்ரீ அண்ட் கௌரி, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கூட வந்து ஃப்ரெஷர்ஸ் மாதிரி இல்லை, நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்ஷன் பார்ட்டும் வந்து நல்லா இருக்குது. நிறைய கொஞ்சம் டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து இந்த விவசாயம், அந்த கிராமத்தோட அழகு, இது எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பா இந்த காதலை பத்தி தான் நம்ம வந்து மெயின் சப்ஜெக்டா எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சினாரியோக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில வந்து அந்த ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே வந்து ஜாலியாக ஸ்கூலிங் அப்படி இப்படின்னு போகிறாங்க. அதே மாதிரி காதலில் விழுந்துட்டு அது ஒரு ஜாலியாக நினச்சிட்டு பண்ணுறாங்க. பட் தட்ஸ் அ லைஃப்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதில் இருக்கிற அந்த எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றத படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து விஜய் ஒரு ரசிகர் தான். விஜய் பண்ற மாதிரி நல்ல சேவையெல்லாம் பண்றாரு. அது ரொம்பவே எனக்கு இன்ஸ்பயரா இருந்துச்சு. ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மீன்வைல் வந்து ஹீரோயின் சலைச்சவங்களே கிடையாது, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சைட் கேரக்டர்ஸ், அவங்க அப்பா கேரக்டர் வந்து உங்களுக்கே தெரியும், அவங்க கொஞ்சம் ஃபேமஸான கேரக்டர் தான். அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. கூலா பண்ணுங்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. சாங், சினிமாட்டோகிராஃபி, ஒரு லேகே இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு 2 hour உட்காந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஒரு நல்ல கருத்துள்ள படம். மெயினா இந்த படமே வந்து லவ் தாங்க. அது லவ்ல கேஸ்ட்னால வந்து எப்படின்னா வந்து கேஸ்ட் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. ஒரே கேஸ்ட்னா கூட லவ் பண்ணக்கூடாது. லவ் வந்து பண்ணவே கூடாதுன்றாங்க. ரெண்டாவது கேஸ்ட், இது ரெண்டுமே வந்து படம் தான். வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.